வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் டிஹெச்பி மாடியூல் 2ல டே 4 பார்க்க போகிறோம். 4A ரீடிங் டைம் அ ஃபீஸ்ட் இன் த ஜங்கிள் ரெஃபர் கிளாஸ் 1 டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 63 to 66 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இந்த ஆக்டிவிட்டி. மெட்டீரியல்ஸ் நீடட், அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். Then show the picture of a rabbit and encourage the students to say its name. So நம்ம rabbitோட பிக்சரை காட்டி அதோட நேம் ஸ்டூடெண்ட் சொல்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். Appreciate their response with a thumbs up and ask them to repeat the word while pointing to the picture. அவங்களுக்கு வந்து ஒரு thumbs up கொடுத்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணி rabbit அப்படின்னு சொல்லி சொல்லணும். Then invite one student to come forward and hold the picture of the rabbit. ஒரு ஸ்டூடெண்ட்டை வர சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த rabbit பிக்சரை வந்து கையில் கொடுக்கணும். Encourage them to act like a rabbit. For example, make 2 long ears with their hands and hope. Offer help if needed to make it more fun. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து கையை வந்து காது மாதிரி தலைக்கு மேலே நீட்டி முயல் தாவி குதிக்கிறது மாதிரி ஹோப் பண்ணணும். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண தரல அப்படின்னா நம்ம அது மாதிரி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபன் ஆக்கலாம்னு சொல்கிறாங்க. தென் நவ் ப்ராம்ப்ட் த கிளாஸ் டு ஆஸ்க் ஹூ ஆர் யூ. இப்போ நம்ம கிளாஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ராபிட் மாதிரி நடிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்க சொல்லணும். த ஸ்டூடெண்ட் ஷுட் ரிப்ளே ஐ எம் அ ராபிட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லணும்னா ஐ எம் அ ராபிட் அப்படின்னு சொல்லணும். Give the student a picture of a carrot and let them hide it behind their back. So carrot ஓட picture கொடுத்து அதை வந்து பின்னாடி மறைச்சு வச்சுக்க சொல்லணும். Then ask them to say, what do I have? Guess it. ஸோ அந்த ராபிட்டா நடிக்கிற அந்த குழந்தை வந்து பின்னாடி வச்சிருக்கிற அந்த கேரட் பிக்சரை வந்து காட்டாம சொல்லணும். நான் என்ன வச்சிருக்கேன் கண்டுபிடிங்க, கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். When the class guesses correctly, the student shows the correct picture and says, yes, I have carrots. Let us make halwa. Applaud the class for participating. Applause the class for participating. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்ட உடனே எல்லாரும் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அந்த கேரட் பிக்சரை காட்டிட்டு ஆமாம் நான் கேரட் வச்சுருக்கேன், இதை வச்சு இப்போ அல்வா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லணும். Repeat the same activity with other students using different animals and birds. ஸோ இதே மாதிரி அந்த ஸ்டோரியில் வர்ற எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஒரு பிக்சரையும் ஒரு கையில் கொடுத்து அவங்க என்ன கையில் வச்சுருந்தாங்களோ அந்த பிக்சரை கொடுத்து இதே மாதிரி கேட்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. Each one gets a matching food item, perform a simple action and speak their lines. ஸோ இது மாதிரி அப்படியே ரோல் பிளே மாதிரி இப்போ ராபிட் என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு அனிமலும் பண்ணணும், ஒவ்வொரு பேர்ட்ஸும் பண்ணணும். Finally, imagine all the animals coming together to cook and enjoy the feast in the jungle. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா அனிமலும் மொத்தமாக வந்து குக் பண்ணால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண சொல்லணும். Ask students to conduct a simple survey at home. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வீட்டில் ஒரு சின்ன சர்வே எடுக்க சொல்லணும். They can ask their family members which fruit or vegetable they like. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட என்ன ஃப்ரூட் என்ன வெஜிடபிள் பிடிக்கும்னு சொல்லி கேட்டுட்டு வர சொல்லணும். த நெக்ஸ்ட் டே ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் their survey யூஸிங் சிம்பிள் சென்டென்சஸ் லைக் மை மதர் லைக்ஸ் பப்பாயா, மை ஃபாதர் லைக்ஸ் கோவா, மை சிஸ்டர் லைக்ஸ் பனானா. ஸோ இப்போ அடுத்த நாள் அவங்க கேட்டுட்டு வந்ததை இந்த மாதிரி சொல்லணும். ஸோ அவங்களோட நேம் சொல்லி மை மதர், மை ஃபாதர் அப்படின்னு சொல்லணும். மை பிரதர் லைக்ஸ், மை சிஸ்டர் லைக்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட நேம் சொல்கிறதுக்கு நம்ம கைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் ரீட் த ஸ்டோரி அ ஃபீஸ்ட் இன் த ஜங்கிள் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 63 to 66. ஆஸ்க் அ ஃபியூ கொஷின் ஃப்ரம் த ஸ்டோரி டு செக் த அண்டர்ஸ்டாண்டிங் லைக். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியை ரீட் பண்ணணும். ஸ்டோரியை ரீட் பண்ணதுக்கப்புறமா இடையில அந்த கிராஸ் கொஷின் வந்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஹூ பிரிங்ஸ் கேரட்ஸ், யார் கேரட் எடுத்துகிட்டு வந்தது? வாட் டிட் தே மேக் சூப் வித், சூப் எதை வச்சு செஞ்சாங்க, என்னென்னலாம் வச்சு சூப் செஞ்சாங்க?
Play the audio of the story A Feast in the Jungle for the students of class 1. ஸோ இந்த QR கோடை நம்ம இது பண்ணோன்னா ஆடியோ வரும். அந்த ஆடியோவை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்க வைக்கலாம். Meanwhile, the students in class 2 and 3 can be engaged in writing. Class 2 and 3 students இந்த டைமில் ரைட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. Guide students of class 2 sit in pairs. So class 2 students பேரா உட்கார வைக்கணும். Encourage them to write sentences in their workbook. ஸோ அவங்களால அந்த சென்டென்சஸை ஒர்க் புக்கில் எழுத சொல்லணும். Class 3 students can sit in small groups of 5 to 6. ஸோ class 3 students வந்து 5 to 6 ஸ்மால் குரூப்பாக உட்காரணும். They can be asked to read passage, understand them and do as per the instruction given in their workbook. ஸோ அவங்களோட ஒர்க் புக்கில் பேராகிராஃப் இருக்கும், பேசேஜ் இருக்கும். அந்த பேசேஜை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் புக்கில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ராபிட் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் கேரட்ஸ் லெட் அஸ் மேக் ஹல்வா அப்படின்னு சொல்லணும். இப்போ பேரட்னா ஐ ஹாவ் லெமன்ஸ் டு மேக் ஜூஸ் பியர். ஐ ஹாவ் பிரிஞ்சால் டு மேக் சாம்பார். மங்கி ஐ எம் மங்கி அப்படின்னு சொல்லணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ எம் மங்கி ஐ ஹாவ் டொமேட்டோஸ் டு மேக் ரசம். சாரி, இந்த ஆக்டிவிட்டியில் முதல்ல ஹுவாமை தான் கேட்பாங்க. ஸோ அது யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க தான் அதை சொல்லுவாங்க ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து க்ரோ சொல்லணும். ஐ ஹாவ் மேங்கோஸ் டு மேக் பாயாசம். டியர் ஐ ஹாவ் கிரீன் லீவ்ஸ் டு மேக் சூப். ஃபாக்ஸ் ஐ ஹாவ் ஆனியன்ஸ் டு மேக் பச்சடி. டக் அண்ட் பேர்ட் வி ஹாவ் ஃப்ரூட்ஸ் டு மேக் சாலட். They had a great feast in jungle. ஸோ இது எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கூட சொல்லலாம். All the animals get together and cook their food and enjoy the feast in the jungle. இதை வந்து டீச்சரே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டோரியும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட் இருக்குது. தென் Day 5 ஸ்டார்ட் ஆகுது. We will see in this video. Thank you.